செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கும் நிலையில் அதனை அகற்றும் நடவடிக்கைகள் மாநகராட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனவா? அங்குள்ள மக்கள் என்ன புகார் தெரிவிக்கிறாங்க? விவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ச்சியாக அந்த காற்று மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்குது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில், அதாவது குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகின்றது. கடந்த 2 நாட்கள் மழை பெய்தாலும் கூட இன்றைய தினத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. தற்போது ஆரஞ்சு அலர்ட் மாற்றி அமைப்பது. இதன் தொடர்ச்சியாக அதாவது சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய காயரம்பேடு பகுதியில் நேற்று முதலே பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த கூடுவாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய காயரம்பேடு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான குடியிருப்புகளை சூழ்ந்தி மழை நீரால் வெளியேற்ற சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பல்வேறு பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாம்பு, பூரான், பல்வேறு விஷஜந்துக்களும் இந்த குடியிருப்பு சூழ்நிலையின் காரணமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு சந்திருக்காங்க. குறிப்பாக அதாவது இந்த மழைநீர் பாதிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது காயரம்பேடு ஊராட்சியை சார்ந்த அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நேரடியாக அந்த பகுதியில் முகாமிட்டு தண்ணீரை ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில் தேங்கியுள்ள கால்வாய்கள் சரி செய்து தொடர்ச்சியாக தண்ணீரை வெளியேற்றும் பணியான நடவடிக்கை மேற்கொள்ளுது. இந்த காயரம்பேடு பகுதி மட்டும் இல்லாமல் கூடுவாஞ்சேரியிலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய நெல்லி பகுதி சாலை, காயாரம்பேடு, விஷ்ணுபிரியா நகர் என கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான பகுதியில் குடியிருப்பு தண்ணீரான சொல்றது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் தண்ணீர் வடிந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வழக்கம் போல திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.